தொடர் விடுமுறையை அடுத்து எடப்பாடி அருகே பூளம்பட்டி படகுத்துறைக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. சேலம் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக எடப்பாடி அருகே உள்ள பூளாம்பட்டி படகுத்துறை தற்போது குட்டி கேரளாவாக கூறப்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து தொடர் விடுமுறையை ஒட்டி சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூரு, கோவை, திருச்சி, தஞ்சாவூர், சென்னை மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் விசைப்படகில் சென்று படகு சவாரி செய்து பூளம்பட்டி பகுதியில் உள்ள இயற்கை அழகினை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் விசைப்படகு சவாரி செய்தும் அங்கு கிடைக்கும் ருசி மிகுந்த மீன் உணவுகளை ருசித்தும் பொழுதை கழித்தனர். இன்று தொடர் விடுமுறை தினத்தை ஒட்டி இப்பகுதியில் உள்ள கைலாசநாதர் திருக்கோயிலில் காவி திரித்தாய் சன்னதி, காவிரி கரையோரத்தில் பிரம்மாண்ட நந்திகேஸ்வரர் ஆலயம், காவிரி படித்துறை விநாயகர் கோயில் உள்ளிட்ட திருத்தலங்களிலும் வழக்கத்தை விட கூடுதலான எண்ணிக்கையில் பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்த நிலையில் இப்பகுதியில் காவல்துறையினர் கூடுதலான எண்ணிக்கையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.